இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் சேலத்துல இருக்கிற கடல். தஞ்சாவூர்ல கடலே இல்லையா? சேலத்துல இல்ல, மேட்டூர் பண்ணவாடியில இருக்க கடல். லூசுகிட்ட எல்லாம் பேச முடியாது. சேலம் எங்க இருக்குது? மேட்டூர்ல தான் இருக்குது. மேட்டூர் எங்க இருக்குது? சேலத்துல தான் இருக்குது. அதனால சேலத்துல ஒரு கடல். நான் மேட்டூருக்கு 1000 டைம் வந்திருப்பேன். ஏன்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இங்கே தான் இருக்குது. 1000 டைம் 2000 டைம் வந்திருப்பேன். சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் வளர்ந்தேன். ஆனால் ஒரு டைம் கூட இந்த பக்கம் வந்ததே இல்லைடா. என் ஒய்ஃப் இருக்கிறா பாருங்க, இங்கே தான் பிறந்தா, மேட்டூர் தான் பிறந்தா. ஆனால் இவளே இன்னொரு டைம் கூட வந்துருக்கிறேன். ரெண்டாவது டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தண்ணி அவ்வளோக்கு இல்லைன்னு சொன்னான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் லாங்ல இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நல்ல பக்கமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இங்கிருந்து நந்தி சேலை எங்கேன்னு தெரியலண்ணா. சொல்றாங்க இவ்வளோ தண்ணி தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிற பின்னாடி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்த பிளான் என்ன பிளானு, பார்க்குக்கு அந்தாண்ட டவர் இருக்கும்ல, அது பார்க்குறது. அங்கேயும் போனதில்லை நாங்கள் இன்னும். நானுமே போனதில்லை இன்னும். சரி, அதுக்கு தான் வந்தோம். அந்த காலையில் லேட்டாக தான் கிளம்பணும். 11 தான் கிளம்பணும். இப்போ டைம் பண்ணோம், டைம் 1 ஆயிடுச்சு. 1 ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு அங்கேருந்து வரத்துக்கு. ஏன்னா வழி தெரியாது அங்கேருந்து. ஏன்னா சந்தாக வந்துச்சு வழி. நீங்கள் கரெக்டாக மேப் போட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா டக்குன்னு வந்துடலாம். வழி கேட்டு வந்தீங்கன்னா கூட வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் உள்ளார இருக்கும். நீங்கள் மேட்டூர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட வேணாம். 2 வீலர் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல தானே வந்தேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல வந்தேன். கொஞ்சம் லாங்கா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வர மாதிரி இருந்தது. கொளத்தூர்ல இருந்து ஒரு பஸ் ஏற மாதிரி இருந்தது. நீங்கள் மேட்டூர்ல இருந்து கொளத்தூர் வரணும் ஒரு பஸ். அப்புறம் கொளத்தூர்ல இருந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு வரணும். அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்தாலுமே இங்கேயே பாதியில் நிறுத்தி போடுறாங்க. அங்கேருந்து நடந்து வரணும். ஏதோ டைமுக்கு தான் பஸ் இருக்கும். அதே வந்துட்டு இங்கே 1:45 காட்ட ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பைக்கில் இல்லைனா காரில் வந்தால் பெட்ரு. நந்தி சிலை பார்க்கலான்னு தான் வந்தோம். அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமா வந்தோம். சரி, ஓகே, பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு போகலாம். சந்தோஷமா, அதுவும் இவ்வளோ வெயிலில் வந்தோம். ஆமாம், இவ்வளோ வெயிலில் வந்தோம். ஆனால் பார்த்தா வருத்தத்தோடு நாங்கள் போகிறோம் மக்களே. ஏன்னா இன்னும் 10 அடி இறங்கணுமாமா, அப்போதான் வந்துட்டு அந்த நந்தி சிலை தெரியும்னு சொல்லிட்டு. அது அந்த நந்தி சிலை சின்னத்தான். அது இங்கே மீன் கிடக்கிற பாட்டிக்கிட்ட கேட்டோம். அது இன்னும் தண்ணி இன்னும் இறங்கணும் கண்ணு அப்படின்னு சொல்லி தண்ணி இறங்கணும் கண்ணு, வந்து சாப்பிட்டு போங்க கண்ணு. சரி, வந்து கேட்டதும் கேட்டீங்க என்கிட்ட, வழிய வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. இல்லைங்க பட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு மீன் பிடிக்காது. எங்களுக்கு போறதான் போற இந்த நாய உசுன்னு பார்த்துட்டு போ. நந்தி சிலை பார்க்க வந்தோம், போச்சு. சோகமா முடிச்சுட்டு அதுக்கு நான் தமிழ் எப்படியே சந்தோஷமா நந்தி பார்க்கல அப்படின்னாலும் இந்த வியூ பார்க்கறதுக்கான இது கிடைச்சது எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நந்தி சிலை பார்க்குறேங்கிற குறைய வந்துட்டு இந்த அலை வந்து எங்களுக்கு போக்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும். போன டைம் வரும்போது ரொம்ப வறட்டு காடாட்டு இருந்தது. மீன்லாம் செத்து கிடந்து இப்போ ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கே. ரொம்ப தண்ணி லாங்கில் இருந்ததா, அதனால் அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையாலுமே அதை அந்த நந்தி பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோம். இப்போ வந்து அந்த நந்தி இல்லைனாலுமே நந்தி இன்னொரு டைம் கூட வந்து பார்த்துக்கலாம். அது இல்லைனாலுமே அந்த கொஞ்சம் தண்ணி, அது நடுவில் ரோடு, இந்த பக்கமும் தனுஷ்கோடியில் இந்த பக்கமும் தண்ணி இருக்கும், நடுவில் ரோடு இருக்கும். அதே மாதிரி நடுவில் ரோடு இருக்குது, இந்த பக்கமும் தண்ணி, அதுலேயும் அலை. அதுலேயும் ஆமாம், கடலுக்கு போக தேவையில்லை, நம்ம இங்கே வந்து சேலத்தில் இருந்தீங்கன்னா வந்து பக்கமாகுது, வந்து பார்த்துட்டு போகலாம். சுற்றி மலை. அது இல்லாமல் என்ன குறை என்னன்னா பயங்கர வெயில். ஆனால் அந்த வெயிலில் வந்துட்டு இந்த காத்தடிக்கிறனால இப்போ தண்ணி பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அதனால அவ்வளோ வெயில் தெரியல. இப்போ நின்று பேசிட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. எனக்குமே வெயில் அதிகமாக இருக்க மாதிரி. வெயில் ஒன்றும் அந்த சுட்டெரிக்கிற மாதிரி வெயில் இல்லை. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சேலம் மக்களே இல்லை மேட்டூர் மக்களே யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, மேட்டூர் மக்கள் வந்திருப்பாங்க. மேட்டூர் மக்கள் வந்துட்டு பாதி பேர் வந்திருப்பாங்க, பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானே வந்துட்டு இதான் வந்து 2வது டைம் நான் வர்றது.
ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது அங்கேருந்து. இது வந்து நம்ம மேட்டூர்லேயே பார்க்க முடியும், ஆனால் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. மேட்டூர்லேயே தண்ணி இருக்கிறதுனால அங்கேயே பார்த்துட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ நீங்கள் மேட்டூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க இந்த இடம். பார்க்கு அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம வந்துட்டு சரி ஓகே இங்கே தான் நமக்கு வந்துட்டு அவ்வளோவா பார்க்க முடியல. பார்த்துட்டோம், நந்தி சிலை மட்டும் நந்தி சிலையை பார்க்க முடியல. அதனால வந்துட்டு போகிற வழியிலேயே நம்ம வீரப்பன் சமாதி, போகிற வழியிலேயே ஃபஸ்ட்டு வீரப்பன் சமாதி, அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் டவரு, அதுக்கப்புறம் தான் பார்க்கு. நம்ம பார்க்கு 1000 டைம் போயிட்டோம், அது பார்க் தேவையில்ல. அதுவும் 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க மக்கள். அதனாலயே நான் வெறுத்துட்டேன். 10 ரூபா ஏன்னா நம்ம 1 ரூபா எத்தனாவே போக மாட்டோம். 6 ரூபா இருக்கும்போதே நான் போல, பார்த்ததே தானே பார்த்துட்டு இருக்கோம். சும்மா போவோம் சும்மா வருவோம். அப்படி சில பேர் வந்து டூரிஸ்ட்ல தான் மீதி எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. கம்மல் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, அது செலவு பண்ணுவாங்க. சரி அடுத்து அந்த இதுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா, வீட்டுக்கு போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வீரப்பன் சமாதி நடுவில் சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் வந்துட்டு வீரப்பன் சமாதி. பக்கத்தில் இருக்கிறதுல அவங்க அண்ணன் ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க, அவங்களோட சமாதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்தாலே ஒரு பூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே தான் பதிச்சிருப்பாங்க போல. நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது தனியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. வீரப்பன் சமாதி மட்டும் தனியாக தான் இருந்தது. வந்து பார்த்தா தான் 4 சமாதி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, நான் பார்க்கும்போது 4 சமாதி இருந்தது இந்த நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 2 டைம் வந்திருக்கேன். அப்போ வரும்போதே 4 சமாதி இருந்தது. அப்போ அவ்வளோவா தெரியல யார் சமாதி எப்படின்லாம் தெரியல. இப்போ தான் தெரியுது இங்கே இதில் இருக்காங்க. இங்கே 2 பேர் இதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா கற்பூரத்தி சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் ஒரு 2 பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டோம். டேமு, சாரி கைஸ், எதுவும் தெரியல. இது டவரு. இங்கேருந்து பார்த்தா இந்த டேம் ஃபுல்லாக தெரியும். இங்கே தண்ணி, இங்கே கீழே இருக்கிறது பார்க்கு. இதுதான் பார்க்கு ஊர் எல்லாம் சேர்ந்து. இந்தாண்டா 16 பிரிட்ஜி. மேட்டூர் அணையோடைய தீப்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபோட்டோவும் இங்கே இருக்குது. எப்போ கட்டப்பட்டது, அதனோட செய்முறை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ ஆரம்பிச்சதுலேருந்து, அந்த தண்ணி வந்ததுலேருந்து, அந்த ஊர் மக்களுடைய ஃபோட்டோவில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கட்டினாங்கன்றதெல்லாம் நம்ம இந்த இமேஜில் நம்ம பார்க்கலாம். லிஃப்ட்டில் போகலான்னு சொன்னேன். லிஃப்ட்லாம் வேணாம், படியிலேயே போய்க்கலான்னு சொல்கிறான். நான் நினைக்கல இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கல. என் சாபத்தெல்லாம் வாங்குறாங்க. ஒரு 30 ரூபா, ஒரு 30, 60 ரூபா கொடுத்துருந்தா லிஃப்ட்லேயே போயிருக்கலாம். ஃப்ளாஷ்பேக். இல்லை இது ஒரு விதம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. இந்த ஒவ்வொரு தான் ஸ்டெப்பு பார்த்துருப்பாங்க. ஆமாம், யாரும் நம்ம பசங்க தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு பொருள் நல்லா விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை, லிஃப்ட்டுக்கு வந்து காசு கேட்டிருக்காங்க போல. எங்களை படிக்கலையா சொல்கிறேன். கரடி உடச்சி கார்னர் போட்டு நான் ஏதோ டிசைன் நினச்சி நேரில் வந்து இப்படி பண்ணி பார்த்தா தான் வெளியே தெரியுது. அங்கேயும் ஏதோ பங்கு பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயும் அது டிசைனாக இருக்கக்கூடாது, இதுக்கு அமைஞ்சிருக்கு. வந்துட்டோம் வியூ பாயிண்ட். வேற என்ன இருக்கு 10 ரூபாய்க்கு? 10 ரூபாய்க்கு ஒரு டேம் காட்டுறது பெரிய விஷயம்.
இறங்க படிக்கிட்டு தான் இறங்க. நான் தான் லிஃப்ட்லயே போலாம் கண்டுக்க மாட்டேன். தெரியல நீ வீடியோ பண்ண கண்டுக்கோங்க. வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ற? இந்த பூல சின்ன வயசுல சின்ன வயசுல இது என்ன பண்ணுவோன்னா மூக்குத்தி யூஸ் பண்ணிப்போம். மூக்குத்தி அலக்காது அது மாதிரி இதை எச்சு தொட்டு தங்கம் நல்லா இருக்கும். தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கணும். ஆமாம், விலைவாசி விற்கிறதுக்கு எங்கிட்ட தங்கம் வாங்க. எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குல்ல. வண்டி போகுது. வண்டியில போறாரு நடந்துக்கிட்டு போறாரான்னு தெரியல. அங்க இருந்து படிக்கிட்டு இறங்கி இங்க வந்து கீழே இறங்கி இங்க கீழே இறங்கி அப்படியே மேலே போயிட்டு இருக்காரு. அது மேலே ஏறதுக்கான வழி இருக்குது. நீ அப்படியே இங்க இருந்து போச்சுன்னா அப்படியே டைரக்டா மேல போயிடலாம். நான் வந்து அங்க பார்க்குக்கு வந்துட்டு அங்கேருந்து கேப் அங்கே ஃபேமிலியோட வரும்போது அங்கே சுற்றி தான் பார்க்கு சுற்றி தான் போவோம். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு கை நீட்டாம பேசு. இப்படியே கையை நீட்டாம மாட்டியோ. இங்கே வரணும்னு கேட்பேன் நான். எல்லாரும் இங்கேருந்து டாடா காமிப்பாங்க. இங்கே வரணும் இங்கே வந்து கண் தெரியுமா? சூப்பராக தெரியும். இங்கே தெரியல நல்லாவே. இங்கே எனக்கு அங்கிருந்து தெரியாது. எனக்கு கண்ணே தெரியுது உனக்கு. அதை வந்து கேட்பேன். கூட்டிகிட்டே போக மாட்டாங்க இங்கே. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறேன். நானும் கல்யாணம் இதை ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணம் இல்லை, வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன். ஆனால் சரியான வியூ. ஆனால் இங்கேருந்து ஃபுல் டேமுமே கவர் ஆகுது. வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தான் எல்லா இடமுமே கவர் ஆகும். அது வியூ பாயிண்ட்லேருந்து டபுள் சைடுமே கவர் ஆகும். பாசனத்துக்கு தண்ணி திறந்து விடுறாங்க, நீர் பாசனம். இங்கேருந்து டேம் இப்படி ஃபுல்லாக தெரியுது. நீ வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப மேலே தான் தெரியும், நல்லா தெரியும். வீடியோவில் வர வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.